தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து சுவாமி சிவானந்தரின் நல்லிணக்கத்தால் நமது உள்ளங்களை கொள்ளை கொண்ட திரு அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு இனிய சம்பவம் குறித்து நாம் சிந்திப்போம். என் வாழ்வில் திருக்குறள் என்ற நூலில் நமது பேரன்பு மிக்க அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின் என்ற திருக்குறளின் மூலம் உறுதியிருந்தால் வெற்றி நிச்சயம் என்ற கட்டுரையை எழுதியுள்ளார். சொல் பொருள் இன்பம் என்ற தலைப்பில் சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல் என்ற திருக்குறளை விரிவுபடுத்தி கூறியுள்ளார். நல்ல பாடம் என்ற தலைப்பில் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்நாண நன்னயம் செய்துவிடல் என்றும் கூறியுள்ளார். அளவற்ற ஆனந்தம் என்ற தலைப்பில் அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தம் நோய் போல் போற்றா கடை என்னும் திருக்குறளை விரிவுபடுத்தி கூறியுள்ளார். கடவுளின் வசிப்பிடம் என்ற தலைப்பில் முடிவும் இடையூறும் முற்றி ஆங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் என்ற திருக்குறளின் மூலம் தமது அனுபவங்களை பதிவிட்டுள்ளார். இந்த வரிசையில் இறைவன் மிக பெரியவன் என்ற தலைப்பில் தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்னும் திருக்குறளை எழுதி இதற்கு பொருள் கூறியுள்ளார். நமக்கு ஏதேனும் மனக்கவலை ஏற்படும் போது அதில் சிலவற்றை மற்றவரிடம் கூறலாம். ஆனால் சில மனக்கவலைகள் மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாது. அந்த நேரத்தில் இறைவன் மீது பற்றும் நம்பிக்கையும் கொண்டிருந்தால் நம் கவலைகளை கடவுளிடம் ஒப்படைத்து விடலாம். யாரோடும் எதனோடும் ஓமித்து கூற முடியாதவனாகிய கடவுளால் மட்டுமே நமக்கு தாராளமாக மன அமைதியை தர முடியும், வழங்க முடியும் என்று கூறி அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை இங்கே விவரிக்கிறார். என் வாழ்வில் ஒரு சம்பவம். நான் விமானப்படை அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதால் அதிக மனவருத்தத்துடன் இருந்த காலகட்டம் அது. அப்போது ரிஷிகேஷம் சென்று கங்கை நதியில் நீராடினேன். அதைத் தொடர்ந்து சுவாமி சிவானந்தர் ஆசிரமத்திற்கு சென்று சுவாமி சிவானந்தரை சந்தித்தேன். எனக்கு என்ன வருத்தம் என்று கேட்டறிந்த சுவாமிஜி, முடிவை ஏற்றுக்கொள், தொடர்ந்து செல். விமான பணியில் சேர்வது உனக்கு விதிக்கப்படாமல் இருக்கலாம். அதற்காக கவலைப்படாதே. உனது உயர்வு தீர்மானிக்கப்பட்டுவிட்டது. அதன்படி நல்லது நடக்கும். தோல்வியை மறக்க முயற்சி செய். புதிய வழியில் வேறு பாதையில் மீண்டும் உனது பயணத்தை தொடங்கு. தோற்றுவிடாதே. நீ நீயாகவே இரு. உன் ஆசைகளை ஆண்டவனிடம் சொல் என்று எனக்கு அருளினார். நமது ஆசைகள், எண்ணங்கள், லட்சியங்கள் நிறைவேறாமல் போகும்போது நாம் மிகவும் துயரப்படுகிறோம். அவ்வேளையில் நாம் இறைவனிடம் சரணடைந்தால் நமது துயரத்தின் கணம் குறைந்து போகும், மனம் லேசாகும் என்பதை அப்போது நான் உணர்ந்தேன். இந்த திருக்குறளும் அதைத்தான் வலியுறுத்துகிறது என்று என் வாழ்வில் திருக்குறள் என்ற நூலில் நமது மதிப்பிற்குரிய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பதிவிட்டுள்ளார்கள். இந்நூலில் பல திருக்குறள் வெண்பாக்கள் கூறி அதன் பொருளுரைத்து தமது வாழ்க்கை அனுபவங்களையும் பதிவிட்டுள்ளார். அவற்றில் சிலவற்றை நாம் இங்கே காண்போம். நீரின்றி அமையாத உலகம் என்ற தலைப்பில் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை என்ற குறளை பதிவிட்டு சிறுதுளி என்ற திட்டத்தின் மூலம் கோவை மக்கள் தண்ணீர் பிரச்சனையின்றி வாழ்வதை அழகாக விவரித்துள்ளார்.
மறக்க முடியாத உதவி என்ற தலைப்பில் கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என ஆற்றும் கொல்லோ உலகு என்ற குறளை குறிப்பிட்டு அழகான தமது MIT அனுபவங்களை பகிர்ந்துள்ளார். தெய்வ பிரதிநிதிகள் என்ற தலைப்பில் எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற குறளை பதிவிட்டு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மீரட் நகருக்கு சென்றபோது ஒரு குடும்பத்தாரின் 3 தலைமுறையை சந்தித்த கலாமையா அவர்கள் அவர்களது சிறப்பு பற்றி கூறியுள்ளார். பூமியை சுற்றச் செய்தோம் என்ற தலைப்பில் உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அகுது இல்லார் மரமக்கள் ஆதலே வேறு என்ற திருக்குறளை பதிவிட்டு ஒரு செயலை ஊக்கத்தோடு செய்யும் போதுதான் நன்மையும் உயர்வும் ஏற்படும். ஒரு மனிதனுக்கு ஊக்கமுடைமையே வலிமை சேர்ப்பதாகும். ஊக்கம் இல்லாதவர் மரத்துக்கும் ஒப்பாக மாட்டார்கள் என்ற பொருளை கூறி 1979 ஆண்டில் நாங்கள் SLV ராக்கெட்டை விண்ணில் செலுத்தினோம். சில கோளாறுகள் காரணமாக திட்டம் வெற்றியடையவில்லை. 18/7/1980 காலை 8:30 மணிக்கு SLV 3 ராக்கெட் ஏவப்பட இருந்தது. ராக்கெட்டின் திட்ட இயக்குனரான என் அறையில் அதிகாலை 4:30க்கு நடந்த சம்பவம் இன்றும் என் மனக்கண் முன் நிற்கிறது. தார்சேம் சிங் ரோஹிணி செயற்கைக்கோளின் திட்ட இயக்குனர் குரு கிரந்த் என்ற புனித நூலை படித்துக் கொண்டிருந்தார். ராக்கெட்டின் இயக்குனர் டாக்டர் ஸ்ரீனிவாசன் பகவத்கீதையிலிருந்து சில ஸ்லோகங்களை உச்சரித்துக் கொண்டிருந்தார். நான் நமாஸ் செய்து கொண்டிருந்தேன். பல்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்களின் ஒரே பிரார்த்தனை திட்டம் வெற்றியடைய வேண்டும் என்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டிருந்தன. அறிவியல் சூழ்நிலையிலும் இந்த ஆன்மீக காட்சி இந்தியாவின் நாகரீக பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டியது அன்று. ரோஹிணி செயற்கைக்கோளை வெற்றிகரமாக வானில் ஏவி பூமியை சுற்றச் செய்தோம். SLV 3 திட்டம் இவ்வாறு சோதனைகளை தாண்டி அனைவருடைய ஒத்துழைப்பினாலும் பூரண வெற்றியடைந்தது. நம் உள்ளத்தில் லட்சியம் இருந்தால், உறுதி இருந்தால் நமது குறிக்கோளில் நிச்சயமாக வெற்றியடையலாம் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி எடுத்துக்காட்டு என்று பதிவிடுகிறார். மனச்சோர்வுற்று துயருற்று இருந்த காலத்தில் ரிஷிகேஷத்தில் உள்ள நமது சுவாமி சிவானந்தரை தரிசித்த அனுபவம் அவரை மேன்மேலும் உயர்த்தி வழிநடத்தியது என்பதை இந்நிகழ்வின் மூலமாக அவர் என் வாழ்வில் திருக்குறள் என்ற புத்தகத்தின் மூலம் பதிவிடுகிறார். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனடைந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.